இது கினி ஏஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. கான் யூனிஸில் உதவி லாரிகள், நம்பிக்கையும் குழப்பமும் ஒரே காட்சியில். 2025 அக்டோபர் 11 காசா செய்திகள். சமாதான ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காசாவின் தெற்கு நகரமான குனிஸில் இன்று சனிக்கிழமை மனிதாபிமான உதவி லாரிகள் வந்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அவற்றைச் சுற்றி திரண்டனர். சாட்சிகள் கூறுவதாவது, இந்த லாரிகள் சமாதான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே காசா பிரதேசத்துக்குள் நுழைந்ததாகவும் அவை உணவு, எரிபொருள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டதாகவும் தெரிவித்தனர். ஆனால் உதவி வழங்கும் மையங்களில் நிலைமை விரைவில் குழப்பமாக மாறியது. பலரும் ஓடிவந்து தள்ளுமுள்ளாக லாரிகளுக்கு அணுக முயன்றனர். மக்கள் கூச்சலிட்டு உதவி பொருட்களை பெறப் போராடினர். ஒரு குடியிருப்பாளர் கூறினார், என் வீட்டில் இருந்தபோது உதவி லாரிகள் வந்ததாக கேட்டேன். குழந்தைகளுக்காக கொஞ்சம் உணவு வாங்க வந்தேன். ஆனால் இது சரியான வழி அல்ல. சிலர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் ஒன்றும் பெறவில்லை. இது அதிகாரப்பூர்வமாக UNRWA போன்ற அமைப்புகள் மூலம் பகிர்ந்தால்தான் நியாயமாக இருக்கும். மக்கள், சர்வதேச அமைப்புகள் மீண்டும் உதவி விநியோகத்தை கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தான் எல்லா குடும்பங்களுக்கும் சமமாக உதவி சென்றடையும் என அவர்கள் தெரிவித்தனர். சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் இனி மனிதாபிமான உதவி அளிப்பு அதிகரிக்கப்படும். லாரிகள் காசாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கிடையே முக்கிய சாலைகள் வழியாகச் செல்ல அனுமதிக்கப்படும். ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி கூறியதாவது, இந்த காப்புகளில் உணவு, மருந்து, தங்குமிடப் பொருட்கள், எரிபொருள், சமையல் எரிவாயு, மேலும் நீர்க்குழாய்கள், கழிவுநீர் அமைப்புகள், பேக்கரிகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை சீரமைக்க தேவையான பொருட்களும் அடங்கும். இரவு இறங்கியபோது குனிஸில் மக்கள் உதவி லாரிகளை பார்த்து நம்பிக்கையுடனும் விரக்தியுடனும் இருந்தனர். நம்பிக்கை என்பது இறுதியாக உதவி வந்து சேர்ந்துவிட்டது. விரக்தி என்பது அது அனைவரிடமும் சமமாகச் சென்றடையுமா என்ற சந்தேகம். இப்போது காசா மக்களின் நம்பிக்கை ஒன்றே, இந்த சமாதானம் நீடித்து தொடர்ச்சியான மனிதாபிமான உதவியும் மீள்கட்டுமானமும் நடைபெறட்டும் என்பதே. இது கினிஐ நியூஸ் வழங்கும் சிறப்பு அறிக்கை. சமாதானம் நிலைக்கட்டும், மனிதாபிமானம் வெல்லட்டும். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது.